அனைவருக்கும் வணக்கம். நம்ம வைத்தியசாலை வந்து நிறைய பேர் இன்றைக்கி நெஞ்சு வலின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் வராங்க, கொஞ்சம் வயசானவங்களும் வராங்க, ஒரு 20 வயசு பெண்களுக்கும் நம்ம வழியில் இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வரத்த முக்கியமான காரணம் பார்க்கும்பொழுது அவங்க முதல்ல வந்து ஒரு டைட்டான உடை அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து சின்ன குழந்தைகளுக்கு கீழே விழுந்திருப்பாங்க, அதை கவனிக்காம விட்டு ரத்த கட்டினால சிலருக்கு வலி வந்துருக்குது. நியூஸில் பார்த்திங்கன்னா அவங்க தூங்குகிற முறைகளில் வித்தியாசம் இருந்தால் கூட நம்ம வலி வர வாய்ப்பு இருக்குது. உணவு சரியாக ஜீரணமாகாமல் அதாவது அந்த கேஸ் ஆனது அந்த மார்பு முட்டி அப்பயும் வலி வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த சளினால் நிறைய மார்பு சளின்னு சொல்லுவாங்க, நெஞ்சளி கட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சளி கட்டினாலும் அங்கே வலி வருது. இப்படி பல காரணங்கள் வலி வருது. இந்த வலிகளை தவிர்க்க நம்ம வந்து அடிக்கடி இயற்கை உணவுகளை பயன்படுத்தணும். சரியான சமயங்களில் சரியாக சாப்பிட்டு அந்த விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு முழுமையாக சரியாகும். இது வந்து சில எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம், அந்த மூச்சு பயிற்சியும் பண்ணலாம். இந்த மூச்சு பயிற்சின்ற போது நல்லா உட்காந்து மூச்சு மட்டும் நல்லா ஃபுல்லாக ஆழம் எடுத்து ரிலீஸ் ஆகிவிட்டோம்னா அந்த காற்று உள்ள நிறைய உள்ளே போகும்போது அந்த கெட்ட விஷயங்கள்லாம் வெளியே போயிடும். அப்போ வந்து அந்த இடத்துல ஏற்றிடமாகி ரெக்கவர் ஆகும். இந்த நெஞ்சளி கட்டின்னு வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். கொள்ளு ரசம், அந்த தூதுவளை ரசம், மிளகு ரசம், இந்த மாதிரி விஷயம் பயன்படுத்திங்கன்னா கரைஞ்சி வெளியே வந்து இருமலாக கன்வெர்ட் ஆகி இரும்போது சளி வெளியே வரும், மஞ்சள் கலர் வரும். அது காரிக்காக துப்பிட்டே இருங்க, அந்த சளி குறைஞ்சிடும். சளி குறைஞ்சி அந்த வலியும் உங்களுக்கு குறைஞ்சிடும் சமயத்தில். அந்த மாதிரி சமயம் நிறையா வெயிட்டு யாரும் தூக்கக்கூடாது. இப்போ பலமாக வெயிட் தூக்கினீங்கன்னா கூட ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் ஒரு மாதிரி நரம்பில் புடைச்சிட்ருக்கும், அப்போ கூட வலி வரும். அந்த மாதிரி சமயம் வெயிட்டில் தூக்காமல் கொஞ்சம் இதமாக பதமாக இருந்தோம்னா அந்த வலி வராமல் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை பயன்படுத்தி இயற்கையான இந்த உடல் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு அந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணி இந்த வலியை குறைச்சிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள். முடியாதவங்க வைத்தியசாலைக்கு வாங்க, அது என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான விஷயங்களை செஞ்சு மருந்துகளை உள் மருந்துகளை கொடுத்து சரிப்படுத்தலாம். நன்றி.